Hello everyone, welcome to my channel. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பிஜிடிஆர்பி வந்து சிலபஸ் சேஞ்ச் ஆகுமா, இனிமேட்டு ஆகுமா, அது ஆச்சுன்னா எப்படி ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸ்டடி பிளான் போட்டு எது பண்ணாலுமே அது வந்து கொஷின்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா இந்த கன்ஃபியூஷன் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. மேஜரான ரீசனாக நான் எது பார்க்குறேன்னா, நிறைய யூடியூப் சேனலில் சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க, ஒரு சிலதில் சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து எல்லாத்துக்குமே இருக்குன்றதுனால அதை பற்றின ஒரு தெளிவான ஒரு ஐடியா கொடுக்கலாம் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து என்னென்ன ஆர்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதை பேஸ் பண்ணி எப்படி இருக்கும் பிஜிடிஆர்பி எக்ஸாம் அப்படின்றத பற்றி ஒரு கிளியரான ஐடியா என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒரு இது கிடைக்கும். இதில் வந்து நான் கவர்மெண்ட் ஆர்டருமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த முன்னாடி இருக்க டெம்ப்ளேட்டை பார்த்துட்டு பயந்துக்காதீங்க, சிலபஸ் சேஞ்ச் ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரி பயந்துக்காதீங்க. இதை பற்றின கிளியரான ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி போட்டிருந்தேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, கவர்மெண்ட் ஆர்டர் வந்து 2023லேயே ஜனவரி மந்த்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1.5 இயர்க்கு பிஃபோராக வந்துட்டு ஒரு ஜிஓ கொடுத்துருந்தாங்க. அந்த ஜிஓ வந்து எப்படி க்ரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அது வந்து மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு கமிட்டி மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க. அந்த கமிட்டி வந்து நிறைய விஷயங்கள் நாட் ஒன்லி இந்த எக்ஸாம் பற்றி மட்டும் டிஆர்பி வெப்சைட் எப்படி பண்ணணும், டிஆர்பி மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அலசி ஆராய்ஞ்சு நிறைய மீட்டிங்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணி ஒரு 39 ரெக்கமெண்டேஷன்ஸை கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த 39 ரெக்கமெண்டேஷன்ஸில் அப்படியே அவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படியே வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கல. அதிலிருந்து ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணி அது எப்போ வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இந்த ஜிஓவுமே வந்து வேணுன்னா நான் டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன். நீங்கள் இது வரைக்கும் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா கீழே இருக்க லிங்க்கில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த 39 ரெக்கமெண்டேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா, நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது ஒரு 3 ரெக்கமெண்டேஷன் தான். அது வந்து நம்பர் 11, நம்பர் 13 அண்ட் நம்பர் 14. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 by 1 பார்க்கலாம். நம்பர் 11ல் என்னென்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ரேஷியோ. ஸோ அது என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த டாப்பிக்லேயே பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ரேஷியோ வந்துட்டு இது வரைக்கும் வந்து ஒரு சில எக்ஸாமுக்கு 1:2 ஆகும், ஒரு சில எக்ஸாமுக்கு 1:3 ஆகவும் இருந்தது. பட் இனிமேட்டு எல்லா எக்ஸாமுக்குமே வந்து ஈக்குவலாக 1:1.25 மட்டும்தான் கூப்பிடணும். அப்படி ஏன்னா நிறைய பேர் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு வந்துமே அவங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்றப்ப ரொம்ப அப்செட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதனால் அந்த மாதிரி ரேஷியோவை வந்து மாற்றணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதை வந்து கவர்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஆர்டரை இது பண்ணியிருந்தாங்க, ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ யூஜிடிஆர்பிக்குமே வந்து பார்த்திங்கன்னா 1:1.25 ரேஷியோவில் தான் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 3100 and சம்திங் வேக்கன்சிக்கு வந்து 3700 சம்திங் தான் கூப்பிட்டுருந்தாங்க, கால்ஃபரே பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இதில் வந்து ஒரு சிலது வந்து ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருந்ததுனாலோ, கிராஸ் மேஜர் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுனாலோ அவங்கள எடுக்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி வந்து சிவி போனவங்கள யாரும் நீக்க மாட்டாங்க. அது முக்கால்வாசி 99% நீக்க மாட்டாங்க. ரொம்ப வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் மட்டும்தான் வித்ஹெல்டில் போடுவாங்க. ஸோ அந்த ஒரு மேஜர் ரீசனுக்காக தான் 1:1.25 வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரெக்கமெண்டேஷன். இதை வந்து நம்ம யூஜிடிஆர்பிலே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ செகண்ட் ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா கொஷின் பேங்க். ஸோ இந்த கொஷின் பேங்க் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கமிட்டி மாதிரி ஃப்ரேம் பண்ணணும் கொஷின் பேங்க் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக. ஏன்னா நிறைய எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த கமிட்டியில் வந்து யாரெல்லாம் இருக்கணும் அப்படின்றதையுமே இங்கே கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரி மெம்பர்ஸ்லாம் இருக்கணும், அந்த கமிட்டி மாதிரி ஃப்ரேம் பண்ணி ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில் இருக்குது இல்லைங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அசர்ஷன், ரீசன் இந்த மாதிரி கொடுப்பாங்க. நிறையா யூஜிசி நெட் கொஷின் பேப்பர்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஏன்னா நம்ம ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறது வந்து ஒரு பெஸ்ட்டான கேண்டிடேட்ஸாக பண்ணுன்றதுக்காக அந்த மாதிரி ஒரு கொஷின் பேப்பரை செட் பண்ணணும். அந்த கொஷின் பேப்பர் எப்படி செட் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக வந்து ஒரு கொஷின் பேங்க் மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டியை வந்து செட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கொஷின் பேங்க் எதுவுமே வந்து டிஆர்பி வெப்சைட்டில் இதாகலை. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் மட்டும்தான் வந்து அப்லோட் ஆகிருக்கு. நீங்கள் இது டிஆர்பி வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். நான் எப்படி பார்க்குறது அப்படின்னும் வந்து நான் சொல்லித்தரேன். ஸோ இது வரைக்கும் வந்து அந்த கொஷின் பேங்க் மாதிரி எதுவும் போடலை. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒன்றும் இது பண்ணிக்க வேணாம்,
கவலைப்பட்டுக்க வேணாம். ஒன்லி சிலபஸ் இதெல்லாம் தான் போட்டிருக்காங்க. கொஷின் பேங்க் இது வரைக்கும் எதுவும் அப்லோட் ஆகலை. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இது வரைக்கும் அந்த கமிட்டி மாதிரி எதுவும் ஃபார்ம் பண்ணலை. இல்லை அப்படி ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கனாலும் அந்த கமிட்டிக்கு வந்து 3 மந்த்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எப்போ அந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறாங்களோ அந்த ஃபார்ம் பண்ண டேட்லேருந்து 3 மந்த்ஸ் டைம் எடுத்து அவங்க வந்து அந்த கொஷின் பேங்க்கை வந்து ரெடி பண்ணணும். அந்த அந்த 3 மந்த்ஸ் டைம் இன்னும் முடியலன்ற மாதிரி எடுத்துக்கலாம். மேபி கமிட்டியே ஃபார்ம் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை இந்த 3 மந்த்ஸ் டைம் கொடுக்காமல் இருக்கலாம். இதில் இன்னொன்று நீங்கள் மேஜராக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இதிலே வந்து ரீஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஆர்பி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கணும், புதுசாக எத்தனை பேரை இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் டிஆர்பி, கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ், இதெல்லாம் மாற்றலாம் வந்து இப்போ தான் இந்த ஜூன் மந்தில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து தெரியும் நமக்கு இப்போ தான் வந்து இதனுடைய ப்ராசஸ் வந்து ஒன்றா ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ரிவிஷன் ஆஃப் சிலபஸ். ஸோ இந்த ரிவிஷன் ஆஃப் சிலபஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இது வந்து ஒன்லி ரெக்கமெண்டேஷன். ஒரு கமிட்டி மாதிரி ஃப்ரேம் பண்ணி அதில் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பர்ட், ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டிலேருந்து எக்ஸ்பர்ட்டு, ஐஐடியிலேருந்து ஒரு ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ், டீம்டு யூனிவர்சிட்டிலேருந்து, அந்த மாதிரி நிறைய மேஜரான எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு கமிட்டி மாதிரி ஃப்ரேம் பண்ணி அந்த கமிட்டிக்கு வந்து 3 to 6 மந்த்ஸ் பீரியட் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 3 to 6 மந்த்ஸ் பீரியட் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க ரிவிஷன் ஆஃப் சிலபஸுக்கு. ஸோ இது வரைக்கும் நமக்கு தெரியாது இந்த மாதிரி கமிட்டியை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்களா என்னன்றது. அந்த கமிட்டி ஃப்ரேம் பண்ணியிருந்தாலுமே 3 to 6 மந்த்ஸ் ஆகும் நமக்கு வந்து ரிவிஷன் ஆஃப் சிலபஸ் வரதுக்கு. நமக்கு தெரியாது இல்லைங்களா, டிஆர்பியில் ஒரு வேளை கமிட்டி ஃப்ரேம் பண்ணியிருக்கலாம், இல்லை பண்ணாமலும் இருக்கலாம். பட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஆர்பி வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த சைட்டில் வந்துட்டு ரெக்ரூட்மெண்ட் டிஎன் டெட் அப்படின்ற மாதிரி வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸை கிளிக் பண்ணுங்கள். இங்கே சிலபஸ் இருக்குது இல்லைங்களா, சிலபஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா சிலபஸுமே காமிக்கும். அதில் வந்து ஸ்கூல் எஜுகேஷனில் தான் வந்து உங்களுக்கு எஸ்ஜிடி அண்ட் பிடி சிலபஸ், ஸ்பெஷல் டீச்சர் சிலபஸ், பிஜி டிஆர்பி சிலபஸ், இந்த சிலபஸில் போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் வந்து பழைய சிலபஸ் மட்டும்தான் காமிக்குது. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிடி அண்ட் எஸ்ஜிடிக்கு வந்து புது சிலபஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி போட்டாங்க. ஸ்பெஷல் டீச்சர்ஸ்க்கும் வந்து எனக்கு தெரியல அதுக்கு என்ன பண்ணாங்கன்ட்டு. பட் பிஜிடி டிஆர்பிக்கு வந்து இது வரைக்கும் எந்த சிலபஸும் அப்டேட் பண்ணல. நான் இன்றைக்கி காலையில் இப்போ செக் பண்ணுற வரைக்குமே எதுவுமே அப்டேட் பண்ணலை. சப்போஸ் அப்டேட் பண்ணினாங்க, இல்லை இதுக்கப்புறமே இது வரைக்கும் கமிட்டி ஃபார்ம் பண்ணல அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து சிலபஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா இனிமேட்டு ஃப்ரேம் பண்ணி அவங்க வந்து இது பண்ணி ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு இல்லை, இதுக்கு முன்னாடியே ஏற்கனவே கமிட்டி ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அவங்க சிலபஸ்லாம் சேஞ்ச் பண்ணி ஃபைனல் வெரிஃபிகேஷனில் இருக்குது அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து மினிமம் 3 மந்த்ஸ் ஆகுது உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் விட்டதுலேருந்து. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த நியூ சிலபஸ் அப்டேட் பண்ணதுலேருந்து மினிமம் 3 to 4 மந்த்ஸ் டைம் ஆகுது கொடுப்பாங்க. அப்படியே கொடுத்தாலுமே உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மேஜராக என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பாக மாறாது. ஏன்னா இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷே எடுத்துக்கோங்களேன், அவங்க இன்க்ளூட் பண்ணணும்னு நினச்சா ஒன்றே ஒன்று இன்க்ளூட் பண்ணலாம். என்னென்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் மட்டும் தான் பிஜிடிஆர்பியில் இன்க்ளூட் பண்ண முடியும். லிங்குவிஸ்டிக்ஸ் எடுத்திங்கனாலும் அதே தான், இப்போ இது கிரிட்டிசிசம் அண்ட் தியரி எடுத்திங்கனாலும் அதே தான், அதில் இருக்கிறது எல்லாமே நம்ம படிக்க போகிறோம். மூமெண்ட் எடுத்திங்கனாலும் அதே தான், ஷேக்ஸ்பியர் எடுத்திங்கனாலும் அதே தான். மேஜராக இருக்க இது ஒரு சில ட்ராமாஸ் மட்டும்தான் மாறுமே தவிர மற்றபடி எல்லாமே வந்து முக்கால்வாசி இதில் இருக்க சிலபஸ் தான் வந்து வரும். நீங்கள் ஒர்க்குமே எடுத்துக்கிட்டாலுமே ஒரு சில ஒர்க்ஸை மாற்றலாம். கண்டிப்பாக சாசர் இருப்பார், ஸ்பென்சர் இருப்பார், ஷேக்ஸ்பியர் இருப்பார், மில்டன் இருப்பார், ட்ரைடன் இருப்பார், போப் இருப்பார், வேர்ட்ஸ்வர்த், கால்ரிட்ஜ், ஷெல்லி, கீட்ஸ், இந்த ஒரு 10 ஆத்தரோட ஒர்க் வந்து கண்டிப்பாக டிஎஸ் எலியட், டபிள்யூபி ஏட்ஸ், அப்புறம் அமெரிக்கன் லிட்ரேச்சரில் பார்த்தீங்கன்னா வால்ட் விட்மன், தோரு, எமர்சன் இவங்கெல்லாம் வந்துருவாங்க. ஸோ நம்மளே வந்து கைவிட்டு என்ன முடியுது இல்லைங்களா, ஒரு 15 to 20 ஆத்தர்ஸ், இவங்கெல்லாம் வந்து மேஜரான ரைட்டர்ஸ். இவங்களோட ஒர்க்கு இல்லாமல் எதுவுமே வந்து கண்டிப்பாக ஒரு சிலபஸை வந்து ஃப்ரேம் பண்ணவே முடியாது. ஸோ அதை நீங்கள் நினச்சிட்டு சிலபஸை மாற்றிடுவாங்களோ, சிலபஸ் சேஞ்ச் ஆகுமோ அதை நினச்சிட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டுட்டு இப்போ இருக்க ஒரு நாளையுமே வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம சொல்லுவாங்க இல்லைங்களா, கிடைக்க போகிற பலாக்காயை விட கையில் இருக்க கலாக்காயை மேலி. இப்போ சப்போஸ் சிலபஸ் சேஞ்ச் ஆகலை அப்படின்னா நாளைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஐயோ நம்ம முன்னாடியே படிச்சிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் அந்த ஒரு ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி மேஜரான விஷயங்கள்லாம் படிங்க. லிங்குவிஸ்டிக்ஸ் படிங்க, கிரிட்டிசிசம் படிங்க, ஷேக்ஸ்பியர் படிங்க,
ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிங்க. இந்த மாதிரி மேஜரான ஒர்க்ஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா அதில் வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்க முடியாது கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இதிலெல்லாம் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து அங்கே பிஜிடிஆர்பியில் கொடுத்துருக்க சிலபஸ்ஸு. நீங்கள் இந்த பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு அந்த பழைய சிலபஸ் தான் உங்களுக்கு டவுன்லோட் ஆகுது. ஸோ டோன்ட் வெயிட் ஃபார் டுமாரோ, இட் மே பி ஒன் டே டூ லேட். ஸோ ஏன்னா நம்ம எக்ஸாம் கிட்ட வரும்போது ஐயோ நமக்கு இன்னும் ஒரு 2 நாள் கிடைச்சா நம்ம இதெல்லாம் முடிச்சிடலாமே, இன்னும் ஒரு நாள் கிடைச்சா இதெல்லாம் முடிச்சிடலாமே அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபீல்லாம் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். கிடைக்கிறது ஒரு சிலருக்கு 1 hour 2 hour கிடைக்கும். ஒர்க்கிங் பர்சனுக்கு, வீட்டில் ஹவுஸ் அந்த மாதிரி நிறைய குட்டி குழந்தை இருக்கவங்களுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கவங்களுக்கு கிடைக்கிற டைமே வந்து கம்மியாக தான் இருக்கும். அந்த டைமில் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் படிங்க. ஏன்னா இப்போ இருக்க காம்படிஷன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. கட் ஆஃபும் கண்டிப்பாக ஜாஸ்தியாகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக போயாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட எஃபர்ட்டு போட்டே தான் ஆகணும். ஸோ திஸ் இஸ் ஃபார் டுடே. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக கிளியரான ஒரு வியூ கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி கொடுத்துருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்ஸ். தேங்க்யூ.